ஷூட்டிங் எங்கே ஷூட் பண்ணாங்களோ அதுக்கான ரிப்போர்ட் தான் இருக்கு. ரெசிடென்ஸ் நார்த் ஐலண்ட், மேலும் ரோஸ்வுட் அவென்யூ. ரெசிடென்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். கிரவுண்ட்ல நிறைய யூனிட்ஸ் இருக்கு. சஸ்பெக்ட் நடந்து போறாருன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுவும் மெல்ரோஸ் நோக்கி போய்கிட்டு இருக்காருன்னு தகவல் வந்திருக்கு. ஆர்மி இன்னும் ஆபத்துல தான் இருக்கு. எல்லாரும் கீழே உட்காருங்க. உடனே உட்காருங்க. அடச்சே, கேலரி 86 பேமெண்ட் கட்டாத இப்போவே 1 மாதம் ஆகிட்டுருக்கு. உடனே பேமெண்ட் கட்டலன்னா பிளா பிளா பிளா. டிக்லைன் 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 டிக்லைன். சின்ன பையன் மாதிரி நடந்துக்காத நீ. இப்போ நீ என்ன பண்ணுறியோ தெரியுதா? கொஞ்ச நேரத்தில் இதை நம்ம ஓப்பன் பண்ணோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் இந்த கேலரியில் போட்டிருக்கோம். நல்லா போயிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் ஏன் லாபம் வரல? அதுக்கு காரணம் எக்கானமி. இத்தினாலா நீ இங்கே இருக்கிறது தெரியாதா? அதுதான் உண்மை. நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன? எனக்கு ஒருபோதும் துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன நீ கன்ஃபார்மாக நம்பலாம்? வார்த்தையால் சொல்கிறது கிடையாது. சீக்கிரம் லாபம் வர மாதிரி செய்யுங்க. பரவாயில்ல, எல்லாமே சீக்கிரமாகவே சரியாகிடும். சீக்கிரமாகவே உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நல்லா மூச்சிழ. ஓகே, இது ரொம்ப மோசமான ஐடியா. கண்டிப்பா இது உன்னால முடியும். என்னால இது கண்டிப்பா முடியும். உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா?
உன் கூட சேர்ந்து இந்த மாதிரி என்ஜாய் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுறோம். ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. மேட்லின், நான் வந்துட்டேன். ஓ, வந்துட்டியா? நீ இன்னைக்கு சீக்கிரமா வந்ததுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஹேய், இவரு டாலஸ், இந்தியால இருந்து வந்திருக்காரு. உனக்கு சொல்லிருக்கல? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். மேட்லி உங்களை பத்தி ரொம்ப சொல்லியிருக்கா. எப்படியோ நீ அவரை மீட் பண்ணிட்ட. சரி, உட்காரு. இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன். 4 o'clock டாய்லெட்ஸ், அப்புறம் 3 slowly ட்ரைனிங் ஸ்கில்ஸ், அப்புறம் ஒரு லீக்கி ஃபாசெட். அப்படியா? அது என்னன்னா, இந்த ஏரியால டிராவல்ஸ் தான் பெஸ்ட் பிளம்பர். அவர் வேலை நல்லா செய்வாரு. ஓ சூப்பர். வைன் வேணுமா? நல்லா இருக்கும். சரி, குடு பார்க்கலாம். எடுத்துக்கோங்க. மேட்லி சொன்னா நீங்க ஈராக்லயும் ஆப்கானிஸ்தான்லயும் சர்வீஸ் பண்ணிருக்கீங்களாமே. சோ டாலஸ் அவர் கசினை மீட் பண்றதுக்காக ஊருக்கு வந்திருக்காங்க. அதுக்கு தான் அவரை டின்னருக்கு இன்வைட் பண்ணேன். நாங்க மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. லாஸ்டா நாங்க மீட் பண்ணது ஹை ஸ்கூல்ல மேரியன்ல. பேரண்ட்ஸ் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? ஓ நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப போரிங்கா இருக்கும்ல? ஆமா, கண்டிப்பா போர் அடிக்கும். ஆனா என்ன, சம்பளம் டைமுக்கு வந்துடும். பரவாயில்ல. உங்களுக்கு சிக்கன் வேணுமா? குடு. சாலடும் இருக்கு. டாலஸ், அந்த பவுல் கொஞ்சம் எனக்கு கொடுக்குறியா? தேங்க்யூ. நான் ஒன்றும் உங்களை பயமுறுத்தணும்னு அப்படி இட்ஸ் செய்யல. ஓகே, பரவாயில்ல. நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க் யூ. நீங்க கூட தான். பப்ளி. தேங்க் யூ. சேஸ் மை டியர். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவும் எப்படி இருக்கணும்? ஆர்டிஸ்டோட புகைப்படத்தை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கேன். அப்படியா? என் கூட வா, நான் காட்டுறேன். இங்க பாருங்க, இது இருக்குல்ல, இது ஒரு கிரேசி மியூசிக் ஃபெஸ்டிவல்ல எடுத்தது. இதுல நல்ல வைப்ஸ் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு என்னோட ஃபேவரட் போட்டோவை காட்டுறேன். ஸோ இதை தாய்லாண்டில் எடுத்தது 5 இயர்ஸ்க்கு முன்னாடி. நான் பார்த்த அழகான சன்செட் இது. அப்படியே நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பின்னாடி வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. அந்த சேஞ்சை கவனிச்சிங்களா? ஒண்ணா சேர்ந்துருச்சு. எக்ஸாக்ட்லி. ஆனா இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. St. John's Church, Bemblues, Lebanon. Nadia Marcos Images. இது எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது பழைய நாட்கள் ஞாபகம் வருது. இந்த கலெக்ஷனை பற்றி உங்களுக்கு சொல்கிறீங்களா? சொல்லுங்க, நான் கேட்குறேன். இதை 2000 பாரிஸில் எடுத்தாங்க. இந்த பில்டிங்க்கு இருக்கிற ஆர்கிடெக்சர் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்புறம் இது பால்ஜாக் வெளியெடுத்த ஃபோட்டோ. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லை இன்னும் விவரமாக சொல்லணுமா? நான் 10 வருஷமா இந்த வேலை பார்க்குறேன். நீ பண்ற வேலைகளை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நீ பண்றதெல்லாம் கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். தேங்க்யூ. ஹோ, ஹாய் பில். உன்னோட ரிசர்ச்சும் நல்லா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ. சோ இதுக்கு எல்லாமே ஆர்டிஸ்ட் யாரு? அவங்க லெபனான் ஆர்டிஸ்ட். இது அவங்க ஃபர்ஸ்ட் எக்ஸிபிட். கொஞ்ச நாளாக தான் அவங்க கெரியரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க நர்ஸ். ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியாம கெரியர் மாத்திக்கிட்டேன். நாடியா, திஸ் இஸ் பில். லாஸ் ஏஞ்சல் ரிவ்யூல வந்திருக்காங்க. நைஸ் டு மீட் யூ. இவங்க கேத்தி from Blueprints Arts. வெரி நைஸ் டு மீட் யூ. சரி, நீங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. நான் போய் கெஸ்ட்டை பார்க்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹேண்ட்ஸம். ராஸ். ராஸ். ஸோ ராஸ், நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கலெக்ட் பண்றேன். கலெக்டா? ஏதாவது பர்டிகுலராக கலெக்ட் பண்ணுவீங்களா? எப்படின்னா எனக்கு பிடிச்சதை கலெக்ட் பண்ணுவேன். நைஸ். ஏன் கூட வாங்க. இது நாடியாக்காக, அவங்க புது கேரியரை தொடங்கினதுக்காக.
உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லும் கிரேக், உங்க கண்டினியூஸ் சப்போர்ட்காக. என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன் நடக்கிறதுக்கு நீங்க தான் முக்கியமான காரணம். எதுக்குன்னா எனக்கு வேற சாய்ஸ் இல்லை டார்லிங். எதுக்காகனா நீ எடுத்த ஒரு போட்டோவும் வாழ்க்கையில கவிஞர்கள் சொன்னதை விடவும் ரொம்ப அழகா இருக்கு. அதுதான் உண்மை. தேங்க்யூ. பட் ப்ளீஸ், நான் சொன்னதை எதையுமே சீரியஸா எடுத்துக்காதீங்க. பாருங்க, சந்தோஷப்படுங்க. அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. உங்க ஒர்க்ஸ்லாம் ரொம்ப அற்புதமா அருமையா இருக்கு. உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி யூனிக்கான தாட்ஸ் யோசிக்க முடியுது? எஸ், அந்த தாட்ஸ் எல்லாமே என்னோட மறுபிறப்பனால தான் வந்தது. என்னோட பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்க்கு மறுபிறப்பு கிடைச்சது. சோ உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா தான் இதெல்லாம் பண்றீங்களா? ஆமா, அது நிஜம்தான். ஏன்னா லெபனான் மாதிரியான ஊர்ல பிறந்து ஸ்டேஜ்க்கு வர்றது ரொம்ப கஷ்டம். இங்க வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப சின்ன வயசுல இருந்தே போட்டோகிராஃபர் ஆசை இருந்துச்சா? நினைவு தெரிஞ்சதுலேருந்து எனக்கு ஃபோட்டோஸ்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தையா இருக்கும்போது மேக்சின்ஸில் வர ஃபோட்டோஸை கட் பண்ணி வச்சுப்பேன். அந்த மொமெண்ட்டில் என்னோட ஃபீலிங்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருந்தால் நான் அதை என்னோட பென்சில் ட்ராயில் ஒழிச்சு வச்சுப்பேன். அண்ட் இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் எக்ஸிபிட்? ஆமா. உங்க வேலை ஆர்டிஸ்ட ஜட்ஜ் பண்றது கிடையாது, ஆனா ஆர்ட்டை ஜட்ஜ் பண்ணணும். முதல்ல ஆர்டிஸ்ட புரிஞ்சுக்கணும்ல. இந்த செவத்துல இருக்கிற ஆர்ட்லயே தெரியுது, இங்க அங்க. இதுக்கு மேல என்ன உங்க தெரியும்? ப்ராப்ளம் என்ன பில்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கேத். ஏன்னா நீ லக்கியா, நீ ஏன் கிட்ட வேலை செய்ய. எதுக்குன்னா நீங்க எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. காலிக்ஸ் ஒருத்தருக்குன்னா ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும். அத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா. இந்த ஃபோட்டோவை நான் ஆக்சுவலாக பாரிஸில் எடுத்தேன். இது என்னோட ஃபேவரட் ஃபோட்டோஸில் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு பிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கும் பிடிச்சிருக்கா? யா, ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா சமைக்கிறீங்க. குட் குட். எங்க அம்மா அளவுக்கு சமைக்க முடியாது, ஆனா பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. அம்மா, உங்களை ஒன்று கேட்கலாமா? உனக்கு எதனா கிரேசி கதைங்க இருக்கா? நோ. ஓகே. டிராவல்ஸ்க்கு வார பத்தி பேசினாலே பிடிக்காது. ஓ, எனக்கு புரிஞ்சுது. ஓகே. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குல்ல? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிஸ்டர் பௌமண்ட் எங்க இருப்பாரு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க இந்த போட்டோஸை கவனிச்சிங்களா? ஒவ்வொரு போட்டோ ஒவ்வொரு பிளேஸ்ல எடுத்திருக்காங்க. எனக்கு அங்க போகணும்னு இருக்கு. ஆனா அங்க போறதுக்கு நான் உங்களை மாதிரி வேலையில இல்ல. எதை பத்தியா சொல்றீங்க? அட்லீஸ்ட் உங்களுக்கு அப்படி இப்படி போகிற சான்ஸ் இருக்கும். ஆனா நான் 4 செவத்துக்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன். என்னால இதை விட அதிகமா பண்ண முடியும். ஆனா எனக்கு வாடகை கட்ட காசு வேணுமே. அது எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. எனக்கு லோ சுகர் இருக்கு. பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க, நான் வாங்கிக்கிறேன். ஓகே. ஏன் உங்க விரல ரிங்கே இல்லை? தேவலன்னு நினைக்கிறேன். அப்படின்னா உங்கள மாதிரி அழகான ஆளுங்க கல்யாணம் பண்ணாததுக்கு காரணம்? எனக்கு கல்யாணத்து மேல நம்பிக்கை இல்லை. எனக்கு ஒர்க் அவுட்டும் ஆகல. நீங்க சொன்னது நான் நம்பாம இருக்க முடியல. நான் கூட என் கேரியரை யார் கையிலையும் ஷேர் பண்ண விரும்பல. நீங்க சொன்ன விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் போய் உங்களுக்கு ஒயின் கொண்டு தேங்க்ஸ். ஆனா இப்பவே நான் நிறைய குடிச்சிட்டேன். அறிவா இருக்கிறது சுத்தமா இருக்கு. ஆமா, அப்படியும் சொல்லலாம். பொம்பளைங்க யாருக்குமே புரிய மாட்டாங்க. அவங்களுடைய ஆசைகள் தவிர வேற எதுவும் புரியாத. இப்படி கூட டெஃபினிஷன் இருக்கா? ஆம்பளைங்களை சீக்கிரமாவே புரிஞ்சிக்கலாம். எனக்கு இந்த பீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை ஒத்துக்கிட்டே தீரணும். உங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இங்க இருக்கிற இந்த கலெக்ஷன்ல இது ஒரு சின்ன பாகம்தான். வாங்க வேற காட்டுறேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு பிடிச்சதுல அது கூட இருக்குது. பரவாயில்ல, ஒரு டீல் பேசிக்கலாம். சரி, ஏன் கூட நீங்க வாங்க.
சரி, இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்ம தான் ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். அவங்க நமக்கு நன்றி கடன் பட்டிருக்காங்க, அப்படி தானே? அது எப்படி நீ நினைக்கிற? நம்ம தானே அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தோம். எதுல இருந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிற? சொல்லுங்க, நான் கேட்கிறேன்ல. அவங்க தலைவர்கள் கிட்ட இருந்து. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க தலைவர்களால அவங்களுக்கு நிறைய டென்ஷன் ஆச்சு. அந்த டென்ஷன்ல இருந்து நம்ம தான் அவங்கள விடுவிச்சோன்னு எனக்கு தோணுது. அந்த குரூப் கிட்ட இருந்து நம்ம தானே அவங்கள காப்பாற்றணும். அதை பத்தி முதல்ல உனக்கு என்ன தெரியும் சொல்லு. பரவாயில்ல சொல்லு, அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ரொம்ப கம்ஃபர்டபுளா கம்ப்யூட்டர் பின்னாடி தான் வாழ்க்கையை ஓட்டிட்ட. அதுதான் இந்தியானால இருக்கிற மேரியான்ல. இல்ல, இதெல்லாம் நான் நியூஸை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க வைஃப் கிட்ட இருக்க விட்டுருந்தா மாதிரியே கேமல்ஸ் கூட இருக்க விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் இல்லையா? பேபி ப்ளீஸ். நீ என் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்க, என்னோட சாப்பாடு நீ சாப்பிடுற, என்னோட வைனை நீ குடிச்சிட்டு இருக்க, அப்புறம் மரியாதை இல்லாம வேற பேசுற, அதுவும் என் வைஃப் முன்னாடி. நான் பேச்சுவார்த்தையை அதிகப்படுத்தணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஓகேவா? பேபி, நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமா தியாகத்தை பண்ணி அவங்களுக்கு தேவையானதை நம்ம நிறைய கொடுத்துருக்கோம். ஆனா அவங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இங்க இருக்கிறதுனால என்னால போய் சொல்ல முடியாது. அவங்களுக்காக நம்ம அந்த அளவுக்கு தியாகம் பண்ணிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோம். முதல்ல உங்களுக்காக நீ என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண? என் மேல இருந்து கையெடு. இருங்க இருங்க, எதுக்கு சண்டை போறீங்க? முதல்ல அவங்கள பத்தி உனக்கு என்ன தெரியும்? முதல்ல உன்னோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்க. கடவுளே, விடுங்க, சண்டை போடாதீங்க. ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. டாலஸ், மரியாதையா வெளியில போயிடல, நான் கொன்றுவேன். பேபி ப்ளீஸ். என்ன நிஜமா கொன்னுடுவியா? சொல்றேன். டிராவிஸ், டிராவிஸ் ப்ளீஸ் நிறுத்து. ப்ளீஸ். டிராவிஸ் ப்ளீஸ் ஸ்டாப். God. Travis. Travis, ambulance கூப்பிடு. ஐயோ, Travis. அவ அட்டென்ஷன் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆமா, கரெக்டா சொன்னீங்க. நீங்க அவளோட பயத்தை பார்க்கணும். கிரேட். நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நீங்க போட்ட கொக்கில மாட்டிக்கிட்டாரா? ட்ரை பண்றேன். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டீங்களா? உன் பேஷன் எனக்கு பிடிச்சதுனால தான் கிட்ட வந்திருக்கேன். பொருளாதாரத்தை நினச்சி பயந்துட்டேன், அவ்வளவுதான். எனக்கு தெரியும் தெரியும். நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எஸ், எனக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்கு. என் ஜாக்கெட்டை கொண்டு போய் ஆஃபீஸில் வைக்கிறியா? கண்டிப்பாக. நாடியா மார்க்கோஸ் எடுத்த இமேஜஸ் கேலரி 86ல வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க இருக்கிற போட்டோ எல்லாமே அழகா இருக்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையை ரொம்ப அழகா காட்டுது. இத பார்த்தா பழைய ஞாபகங்கள் ஞாபகம் வருது. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையோட அர்த்தத்தை அழகா காட்டுது. இது ரொம்ப நல்லா இருக்கு. இதோட கனெக்ஷன் ரொம்ப அருமையா காட்டினாங்க. உங்க பேச்ச கேட்கும்போது அந்த போட்டோகிராஃபரோட பெரிய ஃபேனா இருப்பீங்க போல. ஆமா, உண்மைதான். ஹேபிட். எனக்கு ரொம்ப வயசாகிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமா இருக்கு. நேரம் கூட உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. இந்த மாதிரி போட்டோக்கள் நிரந்தரமாவே அங்க இருந்துரும். ஆர்டிஸ்ட் சந்திச்சிங்களா? இல்ல, எனக்கு நேரம் கிடைக்கல. ஆனா நம்ம வரலாறு நம்மளே முந்துற மாதிரி தெரியுது. சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க?
அவ உண்மையில டேலண்டட். ரொம்ப டேலண்டட். நான் உங்ககிட்ட பேசணும். ஒரு நிமிஷம். உடனே பேசியாகணும். ஐ எம் சாரி பெல், நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ. எதுக்காக கூப்பிட்ட சொல்லு. பணத்தை எல்லாத்தையும் இதுக்காகவே செலவு பண்றீங்களா? இதை பத்தி அப்புறம் பேசலாம். இந்த மாதிரி ஆளுகிட்ட இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய பிரதர் ஓடிக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் தானே? இன்னைக்கு ஒரு நாள் தான் இது. போதும், நிறுத்துங்க. நீங்க எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களை நம்பினேன். நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? கவலைப்படாதுங்க, இதை வாங்குறதுக்கு யாராவது ஒரு ஆள் வருவாங்க. ஐ ஓகே? யா, நாங்க வந்து உங்களுக்கு காட்ட போறது அப்கமிங் ஆர்டிஸ்ட. அவங்க உங்களையே பார்க்குறாங்க. நான் உங்களோட ஃபேன்லாம் கிடையாது. சரி, நீங்க இதை பார்க்குவாங்க. சரி, ஒரு நிமிஷம். நான் ஆர்டிஸ்ட்டை ஒரு வாட்டி சந்திக்கலாமா? தவறாம சந்திக்கலாம். பெல், நான் உங்க கூட கொஞ்சம் பேசலாமா? உங்க வேலை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. இது வாழ்க்கையோட அனுபவங்களால ஈர்க்கப்பட்டதா இருக்கு. ஆமா, அதுல மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. ஓ, எக்ஸ்கியூஸ் மீ. சாரி, நாளைக்கு ஒரு ஈவென்ட் இருக்கு, அதுக்கு நான் தான் பொறுப்படுத்துக்கிறேன். அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. உங்க மனைவியா? ஆமா, மனைவியா இருந்தா. உங்க வேலை ரொம்ப வெளிப்படையா இருக்கு. முக்கியமா இதை பார்க்கும்போது எனக்கு லோன்லினஸ் பத்தி நிறைய தோணுது. லோன்லினஸா? ஆமா. என்னோட ஒவ்வொரு போட்டோலயும் நல்ல லைஃப் இருக்குன்னு நினைச்சேன். அதுல இருக்கத பாருங்க. அதை பார்க்கும்போது பல வருஷமா இங்க யாராவது வரமாட்டாங்களான்ற வீடு ஏங்குற மாதிரி இருக்கு. அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஏதோ மிஸ் ஆகுது, அங்க நல்லாவே தெரியுது. ஆனா இன்னைக்கு நைட் நான் எதுவுமே மிஸ் பண்ணல, எக்ஸெப்ட் பயர்ஸ். நீங்க தனியா இருக்க மாதிரி உணர்றீங்களா? ஒருவேளை நிறைய பேர் இங்க வரலன்னா அப்படி ஃபீல் பண்ணுவேன் போல. லாஸ் ஏஞ்சல் ஃபியூச்சர்ஸ்ல யாரை ரிவ்யூ பண்றாங்களோ தெரியுமா? உன்னதான் மை டியர். நிஜமாவா? நிஜமாவே நல்ல நியூஸ். எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ, என்கிட்ட தான் இருக்கு. நீ வந்து ஒரு 5 நிமிஷம் எதுவும் பேசாம அப்படியே இருந்து, நான் உடனே வந்துடுறேன். ஹாய், என்னை நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேரு அவிடஹான். நான் உங்க நெய்பர். நெய்பரா? ஓ, நீங்க ஃபேர்ஃபாக்ஸ்ல இருப்பீங்களா? இல்ல, நான் இஸ்ரேல்ல இருக்கேன். ஓ, அந்த மாதிரியான நெய்பர்ஸா? எங்க கண்ட்ரியை இன்வைட் பண்ண நெய்பர்ஸா? நான் உங்க கண்ட்ரியை சத்தியமா இன்வைட் பண்ணேன். நீங்க கிடையாது, ஆனா உங்க கண்ட்ரில இருக்கிறவங்க பண்ணாங்கல்ல. எல்லாரும் கீழே உட்காருங்க இப்பவே. நான் இப்போ கீழே உட்கார சொல்லி சொன்னேன். என் கால நவுத்த முடியாது. கீழே உட்கார சொல்லிட்டு இருக்கேன். ஏன் என் பேச்சு கேட்கல? இத பாருங்க, இப்ப நீங்க எல்லாரும் நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்கன்னா யாரையும் ஒண்ணும் பண்ண மாட்டேன். யாரு போன் அது? யாரு போன்னு கேட்டேன். என்னோடது தம்பி, என்னோடது. பண்ணு, இல்லனா என்கிட்ட கூட. சரி, இதா எடுத்துக்க. ஓகே ஓகே, இப்போ நீங்க எல்லாரும் உங்க போனை வெளியே எடுங்க. வாலெட்ஸ் உங்க கையில இருக்க எல்லாத்தையும் வெளியே எடுங்க. எடுத்து என்கிட்ட கொடுங்க. எடுத்து இப்பவே என்கிட்ட கொடுங்க. கம் ஆன், வாலெட், பர்ஸ் எல்லாமே என்கிட்ட இப்போ வரணும். உன்னோட போன் கொடு. உன்னோட போன் கொடு. கம் ஆன். இந்த வெச்சுக்கோ. இந்த ஓகே, உன்கிட்ட போன் இருக்கா? உன்கிட்ட இன்னும் யார்கிட்ட போன் இருக்கா? பின்னாடி யாராவது இருக்காங்களா? இல்ல. பின்னாடி யாராவது இருக்காங்களா? யாரும் இல்ல. ஆல்ரைட், யாரும் இங்க ஹீரோ ஆக முடியாது. முட்டாள்தனமா எந்த வேலையும் செய்யாதீங்க. புரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கொடுத்துட்டீங்களா? யாராவது கொடுக்கணுமா? போன்ஸ், வாலெட்ஸ் ஏதாவது இருக்கா? கொடுங்க. ஓகே, ஆல்ரைட். உண்மையிலே உனக்கு என்ன வேணும்? வாய மூடு. ஓகே, கீழே பார்த்துட்டு வாய மூடிட்டு சும்மா இருக்கணும், புரியுதா? இல்ல எங்க கிட்ட பணம் இல்ல, ஆனா கொஞ்சம் இருக்கு. அது வந்து மேல ஆபீஸ் டிராயர்ல இருக்கு. என்கிட்ட காசு இருக்காது. 43 பாக்ஸ் இருக்கு. அது என்னோட கிரீன் வாலெட்ல இருக்கு. வாய மூடுங்கன்னு சொன்ன. ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் இப்படி வாங்க.
இங்க இருந்து ஆரம்பிங்க. எல்லாரும் நேரா 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 அங்க போங்க. சீக்கிரம் எல்லாரும் போங்க. இதோ அங்க. கம் ஆன். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. கம் ஆன். சீக்கிரம். உங்க கையை காட்டுங்க. கையை காட்டுங்க. கையில எதுவுமே இருக்க கூடாது, புரியுதா? உங்க கையில என்ன இருக்கு? ஒண்ணும் இல்ல. உங்க கையில என்ன இருக்கு காட்டுங்க. ஆல்ரைட், எல்லாம் ஓகே. எல்லாம் ஓகே தானே? எல்லாரும் அப்படியே இருக்கணும். யாரும் பேசவே கூடாது. ஆல்ரைட், முட்டாள்தனமா யாரும் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நீ கூட உங்க தாத்தா மாதிரிதான். நாங்க எப்படி சர்வீஸ் பண்றோமோ அதே மாதிரிதான் நீயும் சர்வீஸ் பண்ணோம். அதுதான் உன்னுடைய வேலை. அப்பா, வயலன்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அமைதி காதல்னு மறுபடியும் தந்திரத்தை காட்டாத. என்னால ஐடியாஃபுல்ல சேர முடியாது. நிலத்துக்காக மனுஷங்களை சாவடிக்க முடியாது. உன் அடையாளத்தை காப்பாத்துறதே உன் வேலைதான், நீ மறந்துடாத. நம்மளோட சம்பிரதாயத்தையும் காப்பாத்துறோம். எப்படி? அடுத்தவங்களோட சம்பிரதாயத்தையும் ஐடென்டிட்டியும் அழிச்சிட்டா? நீ ரொம்ப அமெரிக்கா காரியம் மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. நல்லா படிக்க சொல்லிட்டு நீங்க தானே அப்பா என்ன அங்க அனுப்புனீங்க. உங்க ஆசையும் அதானே. எல்லாரும் ஐடிஎஃப்ல எப்படி சேர்றாங்களோ அதே மாதிரிதான் நீயும் சேரணும். என் கையில ரத்தக்கரை படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. அப்பனா நீ அமெரிக்காக்கே திரும்பி போயிரு. எல்லாரும் அப்படியே இருக்கணும். அசையாம அப்படியே இருங்க, புரிஞ்சுதா? நான் உங்க யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன், புரியுதா? இப்பதான் ஒருத்தனை கொன்ன. இன்னும் யாரை கொல்ல எனக்கு மனசு இல்ல. நான் அப்படி பண்ணக்கூடாதுன்னா நீங்க தான் கோஆபரேட் பண்ணணும். ப்ளீஸ் எங்களை. நீ அவன்கிட்ட பேசாத. நீ உன்னோட ஃப்ரெண்டு பேச்சு கேட்கணும். அவன் கரெக்டா தான் சொல்றான். அவர் என்னோட ஃப்ரெண்ட் கிடையாது. ஃப்ரெண்ட் இல்லையா? ஏய், என்ன பாரு. என்ன பாருன்னு சொன்ன. என்ன பாருன்னு சொன்ன. அவ உன்னோட வைஃப் கிடையாது. கனவுல கூட அப்படி நடக்காது. அவ என் மனைவி கிடையாது. அப்புறம் அவளை காப்பாத்துறதுக்கு எது குதிச்ச? என் கண்ணால பார்த்தேன். எதுக்கு அப்படி பண்ண? ரிஃப்ளெக்ஸால அப்படியா இருக்கும். ஆனா எனக்கு அது ரிஃப்ளெக்ஸ் மாதிரி தோணல. இல்ல அது ரிஃப்ளெக்ஸ் தான். நிஜமாவா? ஆமா. அவன் உன்னை ஏமாத்திட்டானா? ஷிட், வந்துட்டானுங்க. நான் இங்கதான் இருக்கேன்னு எப்படி தெரியும் உனங்களுக்கு? இப்படியும் பண்ணலாம். பயமா இருக்கு. இப்போ எதுவும் பேசாதீங்க கிரேக். ப்ளீஸ் கிரேக். கிரேக் ப்ளீஸ்.
இதோ இங்க பார், உனக்கு பொய் சொன்னதுனால நான் உன்கிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ எதுவும் பேச வேண்டாம். அவன் நம்மள கொன்னு நீ என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கிரேக். ப்ளீஸ், இது சரியான நேரம் நேரம் இல்ல. நான் எப்பவும் என்னால சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி தோணுதா? தெரியாது, ஆனா செத்த உன் கூட தான் சாவேன். இப்ப நான் உன் பக்கத்துல இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாய மூடு. இப்ப ஏன் சிரிக்கிற? நீ என்ன பைத்தியமா? இல்ல, ஒண்ணு இல்ல. ஐ எம் சாரி. இங்க யாராவது காமெடி பண்றாங்களா? எல்லாம் சரியாயிடும். எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்கணும். யாரும் அசையக்கூடாது. லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பேசுறோம். என்னோட பேரு மைக் கேலகர். கேலரிய சுத்தி போலீஸ் இருக்காங்க. நீ எங்க கூட பேசு. உங்களுக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கோம். உன்னோட பேர் என்ன? நீ எவ்வளவு கேட்டாலும் நான் என்னோட பேரை சொல்ல மாட்டேன். உள்ள கன் ஷாட்ஸ் நடந்திருக்கு. எங்களுக்கு போன் வந்திருக்கு. யாருக்காவது அடிபட்டு இருக்கா? யாருக்கும் ஒன்னும் ஆகல. நல்லது, ரொம்ப நல்லது. உனக்கு என்ன உதவி வேணும்? உன்னோட உதவி எனக்கு தேவையே இல்லை. இந்த போலீஸ் இப்படிதான். அவங்கள பத்தி சொன்னது கரெக்ட் தானே? முதல்ல போலீஸ்னா யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க? எனக்கு சுத்தமா பிடிக்காது. உனக்குன்னு இல்லை, யாருக்குமே பிடிக்காது. தினமும் ஏதாவது பிளாக் கைஸை கொண்டுட்டே இருப்பாங்க. உன் பேர் என்ன? டுவேன். டுவேன், நீ என்ன பண்ற டுவேன்? டெலிவரி பண்றியா? நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. என் கூட வேலை செய்யற ஆளுக்கு உடம்பு சரியில்லாதனால அந்த வேலை நான் செய்யறேன். இந்த ஏரியால நான் டெலிவரியே பண்ண மாட்டேன். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. ப்ளீஸ், அந்த மாதிரி சவுண்ட் பண்றத நிறுத்து. எது இந்த சவுண்டா? ஸ்டீவன், இது சரியா வேலை செய்ய மாட்டேது. டாக்டர் சொன்னார்ல, ஒரு நாள் நல்லா இருக்கும், இன்னொரு நாள் நல்லா இருக்காதுன்னு. ஸ்டீவன், நீ டேப்லெட்ஸ் போட்டுக்கிறது நிப்பாட்டிட்டியா? ஸ்டீவன், நீ ரெகுலரா டேப்லெட்ஸ் போட்டுக்கணும்ல. நம்ம இந்த தடவை டாக்டர் கிட்ட போகிறப்போ டோசேஜை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்றேன். என் பேச்ச கேளு ஸ்டீவன். என்ன மன்னிச்சிருக்கப்பா. கடவுளே, ஸ்வர்க்கத்துல இருந்து நீங்க எங்களை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இந்த பூமியில பாவம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள நல்லவங்களா மாத்தி ஸ்வர்க்கத்துக்கு கூட்டிட்டு போ. தினமும் சாப்பிடுறதுக்கு ரொட்டி துண்டு கிடைச்சா போதும். இங்க இருக்கிற பாவம் பண்ணவங்கள மன்னிச்சிரு பிரபுவா. எங்களை டார்ச்சர் பண்ற ராட்சசங்களை நாங்க மன்னிக்க தயாரா இருக்கோம். நீங்க தான் அந்த பாவம் பண்ண ராட்சசங்களை தண்டிக்கணும். உங்களை எவ்வளவு மதிக்கிற இந்த மக்களை நீங்க தான் காப்பாத்தணும். உன் பேர் என்ன? சியோனா. சாவனா உனக்கு பயமா ஃபியோனா? ஆமா, சாவனா எனக்கு ரொம்ப பயம். வாழணும்னாலும் எனக்கு ரொம்ப பயம். நான் கலிபோர்னியாவை விட்டு எங்கேயும் போனதில்ல.
சாவனா எனக்கு ரொம்ப பயம். நான் ஆப்கானிஸ்தான்ல சர்வ் பண்ணப்போ ஈராக்ல கூட நான் 5 பெட் பண்றேன். என்ன இப்போ ரேண்டமாக்கு இங்க உள்ள போட்டுற போறியா? உன்னால பண்ண முடிஞ்சது அவ்வளவுதான். உன்னை பத்தி எனக்கு தெரியும். நம்மள தாக்கிட்டு இருக்காங்க, நம்மளும் அவங்கள தாக்கணும். சீக்கிரம் வாங்க வாங்க, கம் ஆன் கம் ஆன். என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. தினமும் ஒருத்தர் சாவறத நான் பார்ப்பேன். 2 வருஷமா. நீ எதுக்காக இப்போ இங்க வந்த? அவங்க ஓகே தான். நீ ஓகே தானே? சொன்னல அவ நல்லா தான் இருக்கா. மிஸ்டர் பிக் ஷாட், எப்பயாவது போர்ல இருந்திருக்கியா? உன்னதான் எப்ப வச்சும் உன் நாட்டுக்காக உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிருக்கியா? நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ நோ, உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். உன்ன மாதிரி ஆளுங்க தான் எப்பவும் உங்ககிட்ட இருக்கிறத எடுத்துட்டு போய் அவங்க கையில வைப்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் சம்பாதிச்சேன். என் லைஃப் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு சுத்தமா தெரியாது. நான் நினைச்ச மாதிரி ஒண்ணுமே நடக்காது. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே எடுத்துப்பாங்க. அவ உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு போக தான் வரா. அவ பண்றதெல்லாம் இதோ இந்த சொத்துக்காக தான். அவளுக்கு எடுத்துக்க சொல்லுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வீடு அவளோட பேர்ல தான் இருக்கும். கார், ஸ்டாக்ஸ் எல்லாமே. எல்லாத்தையும் இல்லை. ஓ அதுவும் கரெக்ட் தான். நீ உன்னோட ஆர்ட் கலெக்ஷன் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எனக்கு தெரியும். கரெக்டா சொன்னீங்க. ஆனா அதோட வேலை எனக்கு நல்லாவே தெரியும். $2 லட்சம் தானே உண்மையா? நீ எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க ராஸ்? அவ என்னெல்லாம் கேட்கிறாளோ நீ அவள்கிட்ட கொடுத்தா உன்கிட்ட எதுவுமே இருக்காது. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. முக்கியமானதெல்லாம் எப்பயோ இழந்துட்டேன். உனக்கு என்ன வேணுமோ அதுக்காக நீ ஃபைட் பண்ணணும். சொல்ல போனா உன்னை சீட் பண்ணது அவதானே. நான் சண்டை போட விரும்பல. அவளுக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கு, அவன் கூடயே போட்டோம். அதுக்கு தான் கல்யாணம் வேணான்னு சொல்றேன். நீ அவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்க போறியா? நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாத்தையும் மறுபடியும் கஷ்டப்பட்டா சம்பாதிச்சுக்கலாம். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா காசு வரும். ஆனா அதுக்கு எனக்கு பெரிய விஷயம் இல்ல. அவளை ஞாபகப்படுத்துற மாதிரி பொருள் வீட்டுல இருக்கும்போது நான் எப்படி அந்த வீட்டுல இருப்பேன் சொல்லு? என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. இதெல்லாம் சம்பாதிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா அவ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. உன்னோட கதையை என்கிட்ட சொல்லாத, இல்ல நான் இந்த புல்லட்டை உன் தலையில இறக்குவேன். அப்போ நீ பாக்குறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருப்ப. புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பைத்தியக்கார மாதிரி இருக்கா. நாம இதை எப்படியாவது நிறுத்தி ஆகணும். உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? பாய முடியா? ஹீரோ ஆகணும்னு ட்ரை பண்றீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா இங்க எல்லாரையும் கொன்னுடுவாங்க. உன்கிட்ட தான் நல்ல பிளான் இருக்கா?
அப்படியா? ஆனா நான் எல்லார் மாதிரியும் உயிரோட இங்கிருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறேன். அதுவும் நல்ல ஐடியா தான். நாம இப்ப சரியா என்ன பண்ண போறோம்? வாயை மூடிட்டு அமைதியா இருப்பேன். நீங்க கூட அதே பண்ணா நல்லா இருக்கும். ஹேய், உங்களை பார்த்தா லவ் பண்ற மாதிரி தெரியுது. யாரும் பேசாம உங்களால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. அப்படி இல்ல, அதுவும் இல்ல. பேசாம இருக்கணும். என்ன கதை பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும்? இல்ல. ஹேய், நீ என்ன பண்ற? நீ கோடட் மெசேஜஸ் எழுதுறியா? யாருக்கு? யாருக்கு? நீ ஏன்ட்டு கேக்குறியா? போலீஸுக்கு? இல்ல இல்ல, ஏன் மேல சத்தியமா இல்ல. எனக்கு பேனிக் அட்டாக் இருக்கு. எனக்கு கண்ட்ரோல் பண்றதுக்காக எப்படி எழுதிக்கிறேன்? என்ன எழுதுனையோ படிக்கிறேன். கிராப் ஸ்நாக்ஸ். பசிக்குது போல இருக்கு. அதுக்கு தான் எங்க கிட்ட வந்தாங்க. கவலைப்படுற மாதிரி பயப்படுற மாதிரி தெரிஞ்சாங்க. 2 தடவை அண்டர்லைன் பண்ணிருக்க. உங்க ஆங்ஸைட்டி எப்படி இருக்கு? மோசமா இருக்கு. ராத்திரியில தூக்கம் இல்ல, காலையில கான்சென்ட்ரேஷன் இல்ல. சரி, உங்க எலிவேட்டட் ஹார்ட் ரேட் எவ்வளோ ஃப்ரீக்வெண்டா வருது? நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பேன், ஆனா இப்ப எப்பவுமே இருக்கு. அது இப்பதான் புதுசா ஸ்டார்ட் ஆயிருக்கு. சேலரி நல்லா இருக்கும், ஆனா ஒர்க் லோட் அதிகமா இருக்கும். மோர் ஸ்ட்ரெஸ்ஃபுல். எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா ஏதாவது வேணும். நான் உங்களுக்கு மேக்ஸிமம் டோஸ் தான் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு இதுக்கு மேல டேப்லெட்ஸ் கொடுக்க முடியாது. ஆனா வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். சரி, சொல்லுங்க. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் மெக்கானிசம்ஸ் இருக்கு. ரைட்டிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரைட்டிங்கா? நான் நாள் பூரா பண்றது அந்த வேலை தானே. ரிவ்யூஸ் எழுதிக்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கும்போது ரைட்டிங் எனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல. உங்களை மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு அப்படின்னா ஹை லெவல் ஆங்ஸைட்டி இருக்கிறவங்களுக்கு மைண்ட்ல என்ன தோணுதோ அதை எழுதுறதுனால ஸ்ட்ரெஸ் குறையறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஜர்னல் மாதிரியா? அப்படின்னு சொல்ல முடியாது. உங்க மைண்ட்ல என்ன தோணுனாலும் சரி, அதை பேப்பர்ல அப்படியே எழுதணும். அது உங்களை பத்தியா இருக்கலாம், மத்தவங்களை பத்தியா கூட இருக்கலாம். அப்படி எழுதுறதுனால நீங்க ஃபோக்கஸ்டா இருப்பீங்க, காமாவும் இருப்பீங்க. அதனால எனக்கு ஹெல்ப்பா இருக்குமா? கண்டிப்பா. நான் ஜெனாக்ஸ்க்காக உங்க பிரிஸ்கிரிப்ஷனை ரீஃபில் பண்ண போறேன். I'll see you next month. உங்களை ரிலாக்ஸா வச்சுக்கிற விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருங்க. ஆக்சுவலி நாளைக்கு நான் ஒரு போட்டோ எக்ஸிபிட் கவர் பண்ண போறேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ப்ளீஸ் அதை எனக்கு திருப்பி கொடுக்குறீங்களா? ப்ளீஸ். என்ன இது உனக்கு வேணுமா? ப்ளீஸ். இதா? ப்ளீஸ். அப்படின்னா நான் சொல்றது எழுது. நான் சொன்னதை எழுதுன்னு சொன்ன. டிராவிஸ் ஒரு ஹீரோ. அவர் ஒரு மெரைன். ரொம்ப உற்சாகமா தைரியமா அவர் கண்ட்ரிக்கு சர்வ் பண்ணாரு. ரொம்ப உற்சாகமா தைரியமா. என் கூட விளையாடுறீங்களா? எனக்கு கால் பண்ணாதீங்க. அங்க ஷூட் பண்ணிருக்காங்க. ஓகே, இங்க பாரு, நான் சொல்றத ஒரு வாட்டி கேளு. ஹலோ, ப்ளீஸ் என்ன கொல்லாதீங்க. ப்ளீஸ் என்ன கொல்லாதீங்க. I'm sorry, நான் வேணும்னே அப்படி பண்ணல. இதை நல்லா அழுத்தி பிடிங்க, அப்பதான் பிளட் வெளியே வராம இருக்கும். சரிங்களா? நீ டாக்டரா? நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கும் அடிபட்டிருக்கான்னு பார்க்கவா? இதா? நோ, இது என்னோட ரத்தம் கிடையாது. இங்க பாருங்க, எனக்கு போன் பண்ணாதீங்க. யாருக்காவது அடிபட்டிருக்கும்ல, நான் பாராமெடிக்ஸ் அனுப்புறேன். ஓகே?
போலீஸ் யாரும் வரமாட்டாங்க, பாராமெடிக்ஸ் மட்டும் தான் வரும். எங்களுக்கு பாராமெடிக்ஸ் தேவையே இல்ல. அப்பனா உனக்கு என்ன வேணும்? நான் இப்போ யோசிக்கணும். தயவு செஞ்சு எனக்கு கால் மட்டும் பண்ணாதீங்க. கால் பண்ண என்னால யோசிக்க முடியல. நீங்க கால் பண்ண எல்லா தடவையும் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறேன். நானும் நிறைய வாட்டி என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்து போறத பார்த்துருக்கேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. முதல்ல இப்போ நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? உண்மையை சொல்லணும்னா நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான். நான் எப்படி ஃபீல் பண்றேன்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியாது. உன்ன மாதிரி நானும் இருந்திருக்கேன். நிறைய வருஷமா லெபனன்ல இப்படி தான் இருந்திருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் நிறைய விஷயம் பார்த்துட்டேன். எவ்வளவோ பண்ண. நாங்க நிறைய கொடுமைகள் பண்ணிருக்கோம். அடுத்து எங்க தாக்க போறீங்க? حمله بعدی در کجاست؟ ஜனஃபனையன் தெரியாதுன்னு சொல்றான். அடுத்து எங்க தாக்க போறீங்க? حمله بعدی در کجاست؟ ஜனஃபனையன் மறுபடியும் தெரியாதுன்னு தான் சொல்றான். இவன் கிட்ட இருந்து எப்படி உண்மையா வர வைக்கணும் எனக்கு நல்லா தெரியும். கனி, நீ என்ன பண்றன்னு புரியுதா? நீ கொஞ்சம் தள்ளி போறியா? நான் 3 சொல்லணும்னு சொல்லு. நான் இன்னும் போது பதில் வரலன்னா நான் அவனை கொன்றுவேன்னு சொல்லு. அவன்கிட்ட சொல்லு. آقا میشماره تا 3 اگر جوابشو ندی ஜனஃபனையன் கஸ்தர் کنم. 1 1 2 3 வாரத்துக்குள்ள பதில் வரலன்னா நான் அவனை கொன்றுவேன்னு சொல்லு. சீக்கிரம் சொல்லிதான் தொலைய. سه اون میکشته هر چی میدونی بهش بگو بگو. அவனுக்கு உண்மையாவே ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்ன பண்றன்னு புரியுதா? நீ அவனை கொல்ல மாட்டேன்னு சொன்ன, ஆனா நீ அவனை சுட்டு கொன்னுட்ட. அவனை கொல்ற ரைட்ஸ் உனக்கு சுத்தமா இல்ல. நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. இப்படி பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? நாங்க அவனை கொன்னுட்டோம். கன்னால ஷூட் பண்ணி கொன்னுட்டோம். அதெல்லாம் கரெக்ட்னு சொல்றியா? அப்படி பண்றது கரெக்ட் தானா? எதுக்கு அப்படி பண்ணோன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா எல்லாரும் எங்களை நல்லவங்க நினைச்சாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் காணாம போன மாதிரி இருந்தது. எத்தனையோ வருஷம் அதே கோவத்துல வாழ்ந்திருக்கேன். ஆனா கடைசியா ஒரு விஷயம் கத்துக்கிட்டேன். ஒருவேளை நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டனா, இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தியோ அந்த மொமெண்ட்டை நீ கேப்சர் பண்ணிக்கிட்டனா, அதை நீ தக்க வச்சுக்கிட்டனா, நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், கண்டிப்பா உனக்கு நிம்மதி கிடைக்கும். இது உண்மை. இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பா நடக்கும். இல்ல, நான் அந்த போலீஸ் இங்க வரத்துக்குள்ள நான் என்ன பண்ணணுமோ சீக்கிரமா நான் யோசிக்கணும். அதனால நீங்க எதுவும் பேசாம அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. அவன் போன் எடுக்க மாட்டான், சுத்தமா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். நான் அவரை சுட்டுட்டேன்.
நான் அவரை கொன்னுட்டேன்னு நினைக்கிறேன். நான் அவரை ஷூட் பண்ணி கொன்னுட்டேன். நான் அப்போதான் வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப டயர்டா இருந்தேன். சீக்கிரமா போய் என் வைஃபை பார்க்கணும்னு நினைச்சேன். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 2 பேரும் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமாமா, அது உண்மைதான். ரொம்ப வருஷம். மேட்லின், நான் வந்துட்டேன். வந்துட்டியா? அவர் இன்னும் சாகல நினைக்கிறேன். ஆமா, அவன் இன்னும் உயிரோட இருப்பான் தான் நினைக்கிறேன். அப்ப நீ செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக செஞ்சேன்னு சொல்லலாம்ல. ப்ளீஸ் இப்ப யாரும் எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு இது புரியாது. எனக்கு தெரிஞ்சு முதல்ல நம்மள யாரை கொல்லணும்னு நினைக்கிறான் போல ஒரு இருக்கு. கொட்டியும் நான் நினைச்சேன். அவன் மறுபடியும் சுடும் போது அவனை நம்ம பிடிக்க முடியும் நினைச்சியா? உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் அப்படி பண்றீங்க? எனக்கு லோ சுகருங்க. இப்ப நான் சாப்பிடலன்னா சீக்கிரமா செத்துருவேன். இப்பவே என் பாடியில இருந்து ரொம்ப ரத்தம் போயிடுச்சு. சரி, மெதுவா மூச்சு இழுத்து விடுங்க. மெதுவா. ஓ ஷிட். வந்துட்டாங்க. ஓ கடவுளே. இந்த ஜன்னல்ல இருந்து போலீஸால நம்மள பார்க்க முடியுமா சொல்லுங்க? அவங்க நம்மள காப்பாத்துவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவங்க உள்ள வரப்ப கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம எல்லாரும் சாக போறோம். தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. யாராவது இதை கேட்ட பயப்படுவாங்க. இது ரொம்ப மோசமான சூழ்நிலை. அவங்க உள்ள வந்தாலும் ஏன் நம்மள வந்து ஷூட் பண்ண போறாங்க? என்னமோ யாருக்கு தெரியும். நாம நகராம இங்கே படுத்து கிடக்கிறதா நமக்கு நல்லது. எல்லாரும் எழுந்துருங்க. இப்பவே எல்லாரும் எழுந்துருங்க. உங்களுக்கு தான் சொல்றேன், எல்லாரும் எழுந்திருச்சு வாங்க. சீக்கிரம் கம் ஆன். வாங்க. மெதுவா அந்திரி. ஓகே, இப்போ பொறுமையா உங்க கையை தூக்குங்க. கம் ஆன், தூக்குங்க சீக்கிரம். பொறுமையா ஜன்னல் கிட்ட வந்து நில்லுங்க. கம் ஆன், வாங்க. கையை தூக்குங்க. சீக்கிரம் வாங்க. பொறுமையா வாங்க. அப்படியே முன்னாடி வந்துட்டே இருங்க. நிக்காம போயிட்டே இருங்க. கைய மேல தூக்குங்க. அப்படியே நடந்து போங்க. ஓகே, உங்க கைய மேல தூக்குங்க. பொறுமையா உங்க முகத்தை என்னோட சைடு திருப்புங்க. கைய கீழே இருக்க கூடாது. குட். அசையாதுங்க. யாரும் அசையக்கூடாது. இந்த போட்டோவை எடுத்தவங்க யாரு? இந்த போட்டோவை எடுத்தது யாரு? நான் தான்.
நல்லா இருக்கு. எனக்கு இப்ப யார் கூடயும் பேச இஷ்டம் இல்ல. இங்க பாரு, அங்க இருக்கிற எல்லாருமே சேஃப் தெரிஞ்சாதான் நாங்க இங்க இருந்து நகருவோம். உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எங்களை உதவி பண்ண விடு. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்க உதவி எனக்கு தேவையே இல்ல. அப்படின்னா நீ சில பேரை வெளியே அமுச்சு விடு. அப்ப நான் ஃபுட்டை உள்ள அனுப்பி விடுறேன். சரியா? உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க? நான் சொல்றது உனக்கு புரியலையா? இங்க இருந்து நான் யாரையும் வெளியில அனுப்பவே போறதில்ல. எதுக்காக தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நல்லா இருக்கும். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம இதை முடிச்சுக்கலாம். என்ன சொல்ற சொல்லு. அது பச்சை போய், அது போயின்னு உனக்கு கூட தெரியும். வெளியே என்ன நடக்குதோ எனக்கு தெரியுது. உங்ககிட்ட ஸ்னைப்பர்ஸ் இருக்கு. அந்த லேசர்ஸ் என்னதான் குறி வைக்குது. ஷூட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. அவங்க உன்னை ஷூட் பண்ண மாட்டாங்க. இது நான் உனக்கு கொடுக்கிற வாக்கு. உன்னை நம்பலாமா? என்ன நடந்தாலும் சரி, உன்னை கண்டிப்பா நம்ப மாட்டேன். சரி, அப்பனா உன்னோட இஷ்டம். இப்ப நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். நீ என்ன நம்புறது. உன்னை நம்பணுமா? எப்படி? உன்னை நான் எப்படி நம்புறது சொல்லு. ஏன்னா எனக்கு ஏமாலேயே நம்பிக்கை இல்ல. நீ என்ன முட்டாளா போற? உன்னால எல்லாரும் சாக போறோம். பின்னாடி வாங்க, தயவு செஞ்சு பின்னாடி வாங்க. யாரும் பயப்பட வேண்டாம். என்ன நம்புங்க. பின்னாடி போ, இல்லனா இந்த புல்லட் உன் தலைக்குள்ள இறங்கிடும். நீ ஒன்னு கொலகாரன் கிடையாது. பின்னாடி போன்னு சொன்ன. பின்னாடி போ. ஓகே ஓகே, நீ எங்களை சுத்தமா காயப்படுத்த மாட்ட. எனக்கு காயமாயிருக்கு. நாம இங்க இந்த வெள்ள போறப்ப உயிரோட தான் போவோம். நீ இதை நினைச்ச நான் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். புரிஞ்சுதா? நான் ஒருத்தனை ஷூட் பண்ண, அவன் கண்டிப்பா செத்துருவான். அவன் இன்னும் உயிரோட தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போவே நிறைய ரத்தம் போயிடுச்சு. மேடலின் கூட ரொம்ப கவலைப்பட்டா. நான் அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். இல்ல, அவன் இன்னும் உயிரோட தான் இருப்பான். இங்க பாருங்க பாரு, நாங்க எல்லாரும் இங்க உயிரோட தான் இருக்கோம். நாம எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துல இருந்து உயிரோட போயிடலாம். தயவு செஞ்சு உன் வாயை மூடு. சரி சரி சரி, ப்ளீஸ் கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாத. நீ இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆள் இல்ல. நீ இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. இல்ல இல்ல இல்ல, இதுல இருந்து வெளியில வரதுக்கு நிறைய வழி இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. வேற வழியே இல்ல. வழி இருக்கு. உனக்கு என்ன தெரியும்னு நீ சொல்லிட்டு இருக்க? அப்படி உனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும். என் மனைவி அவளை சுட்டு கொன்னுட்டாங்க. ஒரு 17 வயசு பையன்.
அதால என்னால புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட பிரச்சனை எனக்கு நல்லாவே புரியுது. இந்த மாதிரி பிரச்சனை எவ்வளவு நாள் இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். நான் அந்த பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொன்றுணும்னு நினைச்சேன். இன்னும் ஏன் கொல்லல? அவனை கொண்டுட்டா எதுவும் மாறாது. அவனை கொண்டுட்டா மட்டும் நம்ம வழி போயிருமா என்ன? இல்ல செத்தவ திரும்ப வந்துருவாளா? கண்டிப்பா என்னால இதை விட்டு வெளியே வர முடியாது. அதுவும் முக்கியமா என்ன மாதிரி ஆளுங்களுக்கு. அது உண்மை கிடையாது. நீ உண்மையிலே ஒரு நல்ல மனுஷன். நான் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஹே, தயவு செஞ்சு அப்படி பண்ணாத. மேட்லினை பத்தி யோசி. மேடலின் அவங்க பண்ண தியாகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பேபி நோ. மரியாதையா என் வீட்டை விட்டு வெளில போறேன்னா கொன்றுவேன். மூணு வாரத்துக்குள்ள பதில் வரலன்னா நான் அவனை கொன்றுவேன்னு சொல்லு. I'm sorry, Madeline. மிஸ் மார்போஸ், உங்க ஃப்ரெண்டை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? யாரு? கிரேகா? இல்ல, அவி தேஹான். அவரை பத்தி எனக்கு தெரியாது. மிஸ்டர் தேஹான். அது தஹான். மிஸ்டர் தஹான், சொல்லுங்க. அங்க இருந்தவங்களோட உங்களுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா? இத பாருங்க, என்ன நடந்துச்சுன்னு முன்னாடி உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அது நோட்புக்ல இருக்கு. ஆவி பண்ண வேலையால நாடி அப்செட்டா இருந்தா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. கேத்தி ஆவி நாடியா எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க? எனக்கு ஞாபகம் இல்ல. என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருந்தேன். என்னோட சைக்காட்ரிஸ்ட் தான் இப்படி பண்ண சொன்னாரு. எனக்கு பேனிக் அட்டாக் வரும்போது. அது அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு சின்ன சண்டை. ஸ்பெசிஃபிக்கா புரியுற மாதிரி சொல்லுங்க. அது எனக்கு துணையா இருக்கியான்னு அவரு கேட்டாரு. ஓ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. அவ இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னா. நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்களா ஃபியோனா? அப்சல்யூட்லி. மிஸ் நோடியோ மார்கோஸ் உங்க ஃப்ரெண்டா? இல்ல. இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? அவ ஒரு லெபனீஸ், நான் ஒரு இஸ்ரேலி. அப்படி இருக்கும்போது நாங்க எப்படி சந்திக்க முடியும்? நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். சோ உங்க எமோஷன்ஸை நீங்க காட்டினது அப்போ இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு மனுஷனுக்காகவா? எப்போ யாரு எவ்வளவு நெருக்கமாவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்க அங்க எப்ப போனீங்க? ஃபர்ஸ்ட் டைமா இல்லைன்னா செகண்ட் டைமா? அப்படின்னா உள்ள நீங்க 2 வாட்டி போனீங்களா? ஆமா. எதுக்கு? ஷோ ஆரம்பிக்கிற வரைக்கும் அங்கே இருந்துட்டு அப்புறம் வெளியே போனேன். அப்புறம் திரும்பி வந்துட்டேன். நீங்க இதுக்காக திரும்ப வந்தீங்க? என்னோட 5 ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணலாம். நீ என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு எப்பத்துல இருந்து ட்ரக்ஸ் ப்ராப்ளம் இருக்கு? அவனுக்கு ப்ராப்ளம் இல்லையே. அப்படின்னா எனக்கு ரொம்ப நாள் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அவன் உபயோகப்படுத்தும் போது நான் அவனை பிடிச்சிட்டேன். இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அட கடவுளே, இல்லையே. சரி, அப்போ பிளட் டெஸ்ட் பண்ணலாமா? 86 மில் அவென்யூ ரோட்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
பேக்கேஜை டெலிவரி பண்றதுக்காக வந்தேன். அந்த பேக்கேஜ்ல என்ன இருக்கு? அந்த பேக்கெட்டை மிஸ்டர் பூமான்ட்டு கொடுக்கணும். அப்ப எதுக்காக நீங்க பேலரி கிட்ட வந்தீங்க? என்ன? உள்ள ஏதோ சஸ்பீசியஸ் கண்டென்ட் இருக்குன்னு ஸ்பெஷலா லா என்ஃபோர்ஸ் அதை ஹேண்டில் பண்றாங்க. அதனால அந்த பேக்கேஜை யார் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. எனக்கு என் மேனேஜர் கொடுத்தாங்க. டெலிவரிக்காக எடுத்துட்டு போற பேக் அவர் தான் கொடுப்பாரு. டிராவிஸ்க்கு PTSD இருக்கு. அவரை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்க. PTSDனா என்னன்னு எனக்கு தெரியும், அதனால சொல்ல முடியுது. அது எனக்கு கூட இருக்கு. டிராவிஸ் ஒரு வார் ஹீரோ. அவர் தேசத்துக்காக ரொம்ப தைரியமாவும் உற்சாகமாவும் சர்வ் பண்ண ஒரு வார் ஹீரோ. ஒரு அமெரிக்கன். அவர்தான் என்ன எழுத வச்சாரு. நடந்ததெல்லாம் ரொம்ப இன்டென்ஸா தான் இருக்கும். அங்க இருக்கவங்க எல்லாருமே பயந்துட்டாங்க. ராஸ், உங்களுக்கு டிராவிஸ பத்தி முதலையே தெரியுமா? ஓ இல்ல, அவர் ஒரு கிரேசி எக்ஸ்மேரன்னு நினைக்கிறேன். அவர் அப்படியே உள்ள வந்துட்டாரு. அவர் எக்ஸ்மேரன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் தான் எங்களுக்கு சொன்னாரு. அவர் இன்னும் என்னன்னு சொன்னாரு? அவர் யாரையோ கொன்னுட்டதா சொன்னாரு. அதை நினைச்சு கவலைப்பட்டாரு. இந்தாங்க எடுத்துக்கோங்க. இத கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. எனக்கு கண்ணு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியா? இப்ப எல்லாம் ஓகே இல்ல? அவங்க நிறைய பேசினாங்க, நிறைய ஆர்கியூ பண்ணாங்க. கன்னோட வந்தது யாரு? டிராவிஸ். அவர் அவங்கள கிரேசி லவ் பேர்ட்ஸ்னு சொன்னாரு. கிரேசி லவ் பேர்ட்ஸா? ஆமா, அது நாடி டிராவிஸ் கிட்ட அவங்க 2 பேருக்கும் நடுவுல காமன் திங்ஸ் இருக்குன்னு சொன்னா. காமன் விஷயம் இருந்ததுன்னா? ஆமா, அது அவங்க 2 பேரும் ஏதோ விதமான லெபனான். ஓ, இன்னும் அங்க இருந்த இன்னொருத்தன் ரொம்ப ஜெலஸா ஃபீல் ஆனா. உண்மையாவா? அவளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவளுக்கு டேலண்ட் இருக்கு. அவளோட நோக்கம் நல்லா இருந்தது. அவளோட டார்க் பாஸ்டை யூஸ் பண்ணி பிரசன்ட் லைஃப் நல்லா காட்டியிருக்கா. டார்க் பாஸ்டா? போர் நடக்கும் போது லெபர்ன் என்ன பிறந்தால, அதனால எனக்கு டார்க்னு தான் தோணுது. ஆவிய பத்தி ஒன்னும் சொல்லலையே. அந்த தாடி வச்சிருந்தவரு. ஆவி எனக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நான் எக்ஸிபிட்ஸ்ல பார்த்தேன். ரொம்ப பணக்காரர் போல நினைக்கிறேன். வந்தப்பெல்லாம் ஆட்டை வாங்கிப்பாரு. அப்படின்னா உங்களுக்கும் உங்க பாய் ஃப்ரெண்டுக்கும் அந்த போட்டோகிராஃபர் தவிர வேற யாரும் தெரியாதா? நாடியாவும் எனக்கு ஃப்ரெண்டு தான். கேத்தியும் பில்லும் ஆர்கிடெக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நாங்கள் சந்திச்சிருக்கோம். மீதம் இருந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, அப்போ எங்களுக்கு நாடியோ மார்க்கோஸை பத்தி தெரிஞ்சது சொல்லுங்க. அவங்க எனக்கு 10 வருஷமா தெரியும். நிஜத்துல அவங்க ஸ்வீட் ஆர்ட்னே சொல்லலாம். மிஸ்டர் தஹானும் அவங்களும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களா? ஜோக் அடிக்கிறது நிறுத்துங்க. அப்போ டிராவிஸ் மறுபடியும் ஜோக் பண்றீங்க இல்லையா? உங்களுக்கு ஆவி இல்லைன்னா டிராவிஸ் பத்தி தெரியுமா? இல்ல, தாடி வச்ச பசங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் அவன் ஹோமோஃபோமா இருந்தான். என்ன பைத்தியக்காரன்னு கூட சொன்னான். உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த பேக்கேஜ்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கூட வேலை செய்யறவருக்கு உடம்பு சரியில்லாததுனால பேட்டரிஸ் இருக்கு. பேட்டரிஸ் இன்னும் வயர்ஸ். மிஸ்டர் பூமோன்ஸோட பையன் டாய் காருக்கு பேட்டரிஸ் எல்லாம் இருக்கு. மிஸ்டர் பூமோன்ஸ் இருக்கிறது 68 மெல்ரோஸ் அவென்யூ. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நீ ராங் அட்ரஸ்க்கு வந்திருக்க. உன்னை பார்த்த உடனே ஒரு இம்ப்ரெஷன் கிடைச்சதுன்னு அவ சொன்னான். உண்மையிலேவா? மிஸ்டர் டஹான், நீங்களும் மிஸ்டர் மார்க்கோஸும் நேபர்ஸா? அப்படியும் சொல்லலாம். நீங்க 2 பேரும் சிட்டில வேற வேற சைட்ஸ்ல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி நேபர்ஸ் ஆக முடியும்? நீங்க அந்த கேள்வி கடவுள்கிட்ட தான் கேட்கணும். நீங்க இன்னும் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எங்க பாருங்க, நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன். ரொம்ப டயர்டா இருக்கு. நீங்க டிராவல்ஸை கேட்டீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற எல்லா ஆன்சர்ஸும் கிடைக்கும். அவர் இறந்துட்டாரு.
என்ன? அவரு யாரையும் கொல்லணும்னு நினைக்கல. அவரு வார்ல நடந்த வயலன்ஸை பார்த்து கஷ்டத்துல இருந்தாரு. நீங்க அவரை ஷூட் பண்ணிருக்க கூடாது. தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாரு. இப்போ என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல நான் போலாமா? ஹேய், எப்படி இருந்துச்சு? நம்ம 2 பேரும் சேர்த்து வைக்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. நம்மளையா? நாம அப்படின்ற வார்த்தை உங்களையும் என்னையும் எப்பவும் கனெக்ட் பண்ணாது. என் கார் இங்கே தான் இருக்கு. நான் வேணா உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கட்டா? ஹேய் நெய்பர், மறுபடியும் நம்ம சந்திக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கலாம், மேபி. ஆஃப்டர் லைஃப்ல நடக்கலாம். நானும் அப்படிதான் நம்புறேன். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நம்ம நிம்மதியா உட்காந்து பேசலாம். ஹலோ சார். ஹலோ டேவிட். சார் வீட்டுக்கு தான் போறோமா சார்? ஆமா, சீக்கிரம் போங்க. அவங்க உங்க ஃப்ரெண்டா சார்? நெய்பர். Come in. என்னது இது? இது என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். என்ன? லாஸ்ட் வீக் சாவ பார்த்துட்டு வந்துட்டேன். நான் சாவறதுக்குள்ள இந்த உலகத்துல இருக்கிற புது பிளேசஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். எந்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அப்படியே உங்களை நீங்களே ஃபீல் பண்ணுங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. மெதுவா மூச்சு இழுத்து விடுங்க. உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிடும். திஸ் இஸ் கேத்தி. 7 மணிக்கு நீங்க கேலரிக்கு வந்துருங்க. ஷூர், கண்டிப்பா வரேன். உங்களுக்காக நாங்க காத்துக்கிறோம். உங்க கண்ணை மூடி நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. உங்க உடம்ப காத்துல பறக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும். என்னோட பேரு பில். ஹாய் பில். என்னோட பையன் ஸ்டீவன். அவனுக்கு அவனை சுட்டுக்கிட்டான் 6 மாசத்துக்கு முன்னாடி. இன்னும் என்னால் அந்த விஷயத்தை மறக்கவே முடியல. அதை பத்தி எனக்கு பேச விருப்பம் இல்ல.
ஹாய், என் பேரு ராஸ். என் பேரு டீனா. உன்னோட ப்ரொஃபைல் பிக்சரை விட நீ ரொம்ப அழகா இருக்க. ஓ தேங்க்யூ. பீர் குடிக்கிறியா? எஸ் ப்ளீஸ். கிரேட். தம்பி 2 beers கொடு. சாரி, டிராஃபிக்கால லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, என்னால புரிஞ்சுக்க முடியும். சாரி, வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஜோக் பண்றதை நிறுத்துறியா? நீ எப்பவுமே லேட்டா தான் வருவ. நீங்க பார்க்க சந்தோஷமா இருக்கீங்களே. சந்தோஷமா தான் இருக்கிறேன், ஆனா இது செலிப்ரேட் பண்ண வேண்டிய நேரம். நீங்களும் நிக்கும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? நிக்கவும் நானும் பிரிஞ்சிட்டோம். ஆனா இப்போ கூட நாங்க பிசினஸ் பார்ட்னர் தான். ஐம் so sorry கிரேக். இன்னும் கூட ஒருத்தர் விரும்புறோம். ஆனா அந்த அன்பு எங்களுக்கு பத்தல. ஆனா அதை பத்தி பேசுறதுக்கு நான் இங்க வரல. அந்த எக்ஸிபிட்டிவ் பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா? கட்டாயமா உன்னை செய்ய வச்சேனே. அதை நான் எப்படி மறப்பேன்? நமக்கு பையர் கிடைச்சாச்சு. என்ன உண்மையாவா? அவர் எந்த பீஸை வாங்கினாரு? புல்லட்ல தப்பிச்சது எல்லாத்தையும் வாங்கியிருக்காங்க. சாரி, நான் உனக்கு சொல்லல. ஜோக் பண்றீங்களா? நான் உண்மையை தான் சொல்றேன். இது உண்மையாவே ஜோக்னா எனக்கு சிரிப்பு வரல. இது ஜோக் இல்ல, நீ ஒரு சென்சேஷன் ரைட். அதுக்கு நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா இப்போதான் உனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரியர் கிடைக்க போகுது. அப்படின்னா அங்க நல்லா இருக்கிற எல்லா பீஸும் அவங்க வாங்கினாங்கன்னு சொல்றீங்களா? எல்லாரும் இல்லை, ஒருத்தர் தான் வாங்கியிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அவர் உனக்கு பெரிய ஃபேன். ஃபேனா? அந்த ஃபேன் பேரு ஆபிடா ஹான். அந்த இஸ்ரேலியா? ஓ, இதை பற்றி நான் மறந்தே போயிட்டேன். இதை உனக்கு கொடுக்க சொன்னாங்க. நீ அங்கே போறியா? மறுபடியும் ஆரம்பிக்கிறது தப்பு கிடையாது. உன்னோட லைஃப்ல இது புது சாப்டர். தேங்க்யூ பா. இன்னும் ஏதாவது வேணுமா சார்? இப்போதைக்கு இது போதும். தேங்க்யூ. ஓ சாரி. பாத்து. சாரி, நான் லேட்டா வந்துட்டேன். எப்படியோ நீ வந்துட்டல. ஹாய். ஹாய். வா, இங்க உட்கார்லாம். தேங்க்யூ.